ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷா கிராண்ட்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வடகரி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: மெல்லிசா நறுக்கின 2 வெங்காயம், 1 கைப்பிடி புதினா, அரை கைப்பிடி கொத்தமல்லி, 2 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 2 தக்காளி. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா ஊறினதும் அதில் 2 நார்மல் மிளகாய் போட்டுக்கோங்க, 2 காஷ்மீரி மிளகாய் போட்டுக்கோங்க. அது நல்லா ஊறினதும் அதை எடுத்து நல்லா வடமாக வறுப்போம்ல பருப்போட, அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. குறகுறன்னு அரைச்சி எடுத்ததும் அடுப்பை பற்ற வச்சு ஒரு தோசைக்கல்லை எடுத்து போட்டுக்கோங்க. தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதும் அதில் 1 ஸ்பூன் ஆயில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. கல் ஃபுல்லாக நம்ம வடை மாவு அரைச்சி வச்சுருக்கோம்ல, இது எடுத்து தோசைக்கல்லில் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. 2 சைடும் நல்லா மொறுன்னு வர அளவுக்கு தட்டி எடுத்ததும் அதை எடுத்து நல்லா உதுத்து ஆற வச்சுக்கோங்க. ஆறினதும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு சுற்றியே எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்ததும் ஒரு அடுப்பு பற்ற வச்சு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் மெல்லிசா நறுக்கின வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வறுப்பட்டதும் 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை இது போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கினதும் இன்னொரு சைடு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. பாதி வெங்காயம், அரை தக்காளி, 2 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த வதக்கிட்டு இருக்கோம்ல, இதோட அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கைப்பிடி புதினா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி. இப்போ மசாலா தேவையான பொருள்: மசாலா 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் சோம்பு. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கினதும் நல்லா 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினதும் இந்த கடலைப்பருப்பை தூக்கி போடுங்க. நல்லா போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு நல்லா விசில் விட்டு 2 விசிலோ இல்லை 1 விசிலோ விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இட்லி வடகரி ரெடி. குக்கர் மூடி திறந்ததும் மேலே ஆப்பில் 1 கைப்பிடி கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிட்டிங்கன்னா நம்மளோட வடகரி ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். வெல்கம் டு ஆல். மறக்காமல் உஷா கிராண்ட்மாஸ் கிச்சன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இதே மாதிரி அடுத்தடுத்த ரெசிபி வேணும்னா ஷேர் பண்ணுங்கள். வெல்கம் டு ஆல்.